கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்டவர்களே, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார் என்று அறிந்து நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆமென். அவருடைய அன்பு மாறுவதில்லை, அவருடைய இரக்கம் தயவு மாறுவதில்லை. He is slow to anger. ஆமென். அவர் நீடிய சாந்தமுள்ளவராக இருக்கிறார், பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி பல குணாதிசயங்களை செம்மையாய் சிறப்பாய் அவர் வைத்திருக்கிறார்னு சொல்வதற்கு அடையாளமாக உலகத்தில் இருந்து வாழ்ந்து காமித்து விட்டு போன திருஷ்டாந்தமான ஒரே ஒருவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நிஷ்கலங்க பிரஜாபதி, கலங்கமே இல்லாத, கலங்கமே இல்லாத தம்முடைய ஜனங்களுக்காக தம்மையே கொடுக்க வந்த பிரஜாபதி. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்றீங்களா? நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன் தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் தாண்டி அவர் நமக்கு எப்பொழுதும் நம்மோடு இருந்து கண்மலையாக இருக்கிறார். கண்மலையானவர்கள் அடக்கம் புகுந்திருக்கிறோம். தேவனின் நாமம் பலத்த துருகம். நாம் அங்கே சுகமாய் தங்கியிருக்கிறோமே. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் நல்லவர். தகப்பனே, நீர் நல்லவர், நீர் வல்லவர் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்போமா? பாருங்க, வசனம் என்ன சொல்லுது? சங்கீதம் 47:9 பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள் அப்படி சொல்லுது. பூமியின் கேடகங்கள் கர்த்தருடையவைகள். பூமியின் கேடகத்தை வச்சு நிறைய விஷயங்களை கர்த்தர் தீர்மானிக்கிறார். அதுக்கப்புறம் அவைகளை வைத்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு, சஸ்டனன்ஸ்க்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப அழகாக நம்மை காப்பாற்றி கொண்டே வருகிறார். ஆனால் எத்தனை பேர் சொல்கிறீங்க, தாவீது சொல்கிறாப்புல, என் கேடகமே நீர் தான் ஏசப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கேடகம் நீரே அப்பா, எனக்கு கேடகமான தெய்வமே நீங்கள் தான் ஏசப்பா, எனக்கு கேடகமாக நீர் இருக்கிறீர். சனகரிப்பு இப்படிதான் எசேக்கியா ராஜா காலத்துல கொக்கரிக்கிறான். நீங்க ஒருவேளை என்னை பார்த்து கேட்கலாம், அவர் கேடகமா இருந்தா நான் எப்படி இன்னைக்கு எதிரிகளால் சூழப்பட்டு இருக்க முடியும்? இல்ல சிலர் என்னை எதிர்க்கணும்னே எதிர்க்கிறாங்களே, எப்படி என் வாழ்க்கையில் இது நடந்திருக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். நான் உங்களுக்கு அதுலயும் நீங்க ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டிய விஷயம் இருக்குன்னு நான் காட்ட விரும்புகிறேன். சிலர் அதை ப்ராசஸ்ன்னு நீங்கள் நினைக்கலாம், இல்லை நான் செய்த தப்பிதத்தில் வைத்து கடவுள் எனக்கு கற்று தந்த பாடம் நினைக்கலாம். சனகரிப்பு இப்படி தான் கொக்கரித்து கொண்டிருந்தான். என் பிதாக்கள்லாம் பாலாக்குன தேசத்தெல்லாம் காப்பாற்றுறாரா? அதெல்லாம் நீ பார்க்கலையா? உன்னை காப்பாற்றிறாரா அப்படின்னு எசேக்கியாவை பார்த்து. எசேக்கியா ராஜா அவர் என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியும். ஆண்டவருடைய சமூகத்தில் இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இவங்களை இஸ்ரவேலர்கள் ரொம்ப ஒடுக்குற மாதிரி மற்றவங்க நடத்திருக்கலாம், செஞ்சிருக்கலாம். அவர் காணாதவர் போல இருந்திருக்கலாம், அவர் அப்புறம் போறவர் போல காணப்பட்டிருக்கலாம், காணாதவர் போல இருந்திருக்கலாம். அவருக்கெல்லாம் என் கஷ்டம் எங்க தெரியும்னு நீங்க சொல்லுறதோ இல்லை நினைக்கிற அளவுக்கு அவர் இருந்ததா நீங்க நினைச்சிருக்கலாம். நான் சொல்ல விரும்புகிறேன், அவர் உங்களுக்கு கேடகமானவர். உங்களுடைய கெப்பாசிட்டியை தாண்டி அவர் எதுவும் உங்களுக்கு அனுமதிக்கவே இல்லை. உங்களால் தாங்க முடியல நீங்க நினைச்சதை கூட தாங்கிட்டு நீங்க உயிரோட உட்காந்து இந்த வீடியோ நீ பார்த்துட்டு இருக்கிறீங்க, எவ்வளோ ஸ்தோத்திரம் செலுத்திட்டு இருக்கிறீங்க. ஆமா 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 அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரிந்த கண்களினால் நீங்க பார்த்தவைகள் தான் உங்களுக்கு அந்த கேடகம். அவர் விட்டாரு. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்களை அவர் கேடகமாக இருந்து பாதுகாத்து கொண்டே வருகிறார். இந்த கேடகம் நெருங்க 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 அவரே எனக்கு கேடகமாக இருக்கிறார் இல்லையா? நான் அவரை எவ்வளவு ருசிக்கிறேன், எவ்வளவு நன்றி செலுத்துறேன். எசேக்கியா பற்றி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையில, தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையானதை செய்தான். உண்மையும் ஆனதை செய்தான். இன்னைக்கு நாம் உன்னதமான தேவனிடத்திற்கு நாம் வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்கிறோம். தகப்பனே நீர் உன்னதமானவர், தகப்பனே நீர் நல்லவர். என் வாழ்க்கையில் நீங்கள் இல்லைன்னா நான் தொலைந்து போயிருப்பேன். இல்லை, என் எதிரிகள் வந்த பொழுது நான் சோர்ந்து போன இடத்துல என்னை அவன் மிதிச்சுட்டு போயிருக்கணும். ஆனால் நான் சோர்ந்து போயிருக்க மாதிரி நான் இருந்திருக்கலாம். என்னை பலப்படுத்தி சகாயம் செய்து அந்த பிரவாகத்தினின்று என்னை காப்பாற்றி இன்னைக்கு பாட வைத்து கொண்டிருக்கிறீங்க. அதனால கேடகமாக உலகத்தில் சில விஷயங்கள் வச்சுருந்தீங்கன்னா, திஸ் இஸ் த டைம் டு டிரான்ஸ்ஃபர். உங்கள் பணம் இல்லை, உங்களுடைய அந்தஸ்து இல்லை, உங்களுடைய மதிப்பு இல்லை, நீங்கள் சம்பாதித்து வைத்த உலகத்தில் அந்த டெஸ்டிமோனின்னு சொல்கிறாங்கல்ல, விட்னஸ், அது கூட இல்லை. அது கூட அவரால் வந்துதான். இது எனக்கு ஃப்ராங்காக ஃப்ரம் மை 0 பாயிண்ட்லேருந்து சொல்கிறேன்னா, நமக்கு கேடகம் ஒருவர் தான். அவர் நம் உன்னதமான தேவன். இத்தனை பேர் என் கூட சேர்ந்து பாட விரும்புகிறீங்க. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிரச் செய்பவர் நீரே. எதிரிகளால் சூழப்பட்டிருக்கிறீர்களா? சோர்ந்து விடாதீர்கள். இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உள்ளே உட்காந்து எசேக்கியாவை போல் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம், விண்ணப்பத்தை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தலைவர் என்ன இறங்கி செய்கிறாருன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா கேடகம் உலகத்தில் இது பண்ணுறதில்லை, அவரையே நம்ம வைத்திருக்கிறோம். சேர்ந்து பாடலாமா? நீரே, மகிமையும் நீரே, செய்பவர் நீரே, சேர்ந்து கேடகம் நீரே. அறிக்கை பண்ணுங்க. தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டனர், எத்தனை மீண்டு விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டனர், எத்தனை. நான் என்ன செய்ய போறேன்? நான் சோர்ந்து போவதில்லை, மறந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நான் மறந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்குகிறேன், என்னை தள்ளாட விட மாட்டேன். செல்வமோ தாங்குகிறேன், என்னை தள்ளாட விட மாட்டேன். கேடகம் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனும் தந்தையுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தலைவராய் இருக்கிறார் நமக்கு. ஹல்லேலூயா. அவர் கண்டிக்கிற தகப்பன் உண்மை, அவர் வழி நடத்துகிற தகப்பன் உண்மை, உண்மை, உண்மை. நமக்கு கேடகமாய் இருக்கிற தகப்பன். ஆமென், 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 ஆமென். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு கேடகமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களை அறியாமல் ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, இந்த கேரக்டர் யார்கிட்டன்னு வந்தது தெரியுமா? கேடகமான தகப்பன். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து துதித்து ஸ்தோத்திரிக்கலாமா? தகப்பனே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்கு கேடகமாக இருந்து எங்களுக்கு தெரிந்தவைகளிலிருந்தும் தெரியாதவைகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் கேடகமாயிருந்து எதிரிகளின் எல்லா எதிரான சூழ்ச்சிகளினின்றும் அவனுடைய அம்புகளையும் அப்பா எரித்து போட்டு, அக்கினியாஸ்திரங்களையும் எரித்து போட்டு, அவித்து போட்டு, தகப்பனே எங்களை நீர் பாதுகாத்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஓ பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு நீங்க பாதுகாப்பாய் வைத்திருக்கிற பல விஷயங்களுக்காக ஸ்தோத்திரம். நீரே எங்களுடைய ஆவியாத்மா சரீரத்திற்கு அச்சாணியாய் பாதுகாப்பாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும். எங்களுக்கு கேடகம் நீரே, மகிமையும் நீரே. எங்களுக்கு ஒன்று தெரியும், ஹல்லேலூயா. உம்முடைய அன்பிற்குள்ளால் நாங்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். பிதாவின் கைகளில் இருந்தும் இயேசுவின் கைகளில் இருந்தும் எங்களை பறித்துக் கொள்பவன் யார்? முடியாது டேடி. யாராலையும் எங்களை பாதுகாத்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம்.
எங்களை உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். உன்னதமான தேவன் நீர். உண்மையோடு ஆராதிக்க செய்து கொண்டிருக்கிறேன் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆராதிக்க கிருபை செய்யும்பா. நாம் மையப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், நீர்கள் கேடகமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. ஆமா, சும்மா இல்லைங்க, அவர் தலை நிமிர செய்பவர். ஸ்தோத்திரம் சேர்ந்து கொண்டே இருக்கு. நன்றி செலுத்துதாங்க நம்ம வேலை, மற்ற எல்லாம் அவர் வேலை. Hallelujah. Give thanks in all circumstances. கர்த்தர் நல்லவர். உன்னதமான தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உன்னதமானவரை போலவே நாமும் இயேசுனுடைய காப்பி கேட்டா நடந்து கொள்ளும். இந்த உலகத்தில் அவர் உண்மை போல, உங்களை போல இன்னொரு காப்பி அவர் படைக்கல, ஆனால் அவர் ஸ்டைல் உங்களை படைச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ.